வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு. 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 5132 மனுக்கள் ஏற்பு, 2467 மனுக்கள் நிராகரிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் சற்று நேரத்தில் வெளியாகிறது. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 89 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக அம்பை, கூடலூர் மற்றும் உதகையில் தலா 6 பேர் போட்டி. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டது தமிழக காங்கிரஸ். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்கிக் கொண்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக புகார். They did not do it. They had promised 3.5 lakh government jobs. Where are those government jobs? Friends, the state of Tamil Nadu is reeling under heavy debt and is today one of the weakest financial states because of mismanagement of the economy. உதயநிதியை முதலமைச்சராக நினைக்கும் திமுகவின் திட்டத்தை முறியடிப்போம். கோவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. I am sure the well-educated people of Coimbatore, people of Tamil Nadu, who understand what is good for them, will never allow Udayinidhi Stalin to become the chief minister of this state. And we all know தொகுதி மறுவரையறை என்பது சீர்திருத்தம் அல்ல, அதிகார மறுசீரமைத்தல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். நாடாளுமன்றத்தின் அடிப்படையையே சிதைத்து வருகிறது மோடி தலைமையிலான என்டிஏ அரசு எனவும் எக்ஸ் பதிவு. நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் மகளிருக்கு 33% வழங்குவதை முழுமையாக ஆதரிக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிக்காமல் தொகுதி மறுவரையறை திட்டத்தை நிறைவேற்றவும் அறிவுறுத்தல். கொரோனா காலத்தில் மக்களுக்கு ஆலோசனை வழங்காமல் முதல்வர் காணாமல் போனார் என்றுதான் கூறினேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் அவதூறு பேசும் எண்ணம் தனக்கு கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பதில். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்ன உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுதும் பேசுறது கிடையாது. பேச வேண்டிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் ஜெயகுரு மகள் ஆதரவு. வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு. வரும் தேர்தலில் அன்புமணி தரப்பு வேட்பாளர்களை தோற்கடிப்பதே நோக்கம் என ஜெயகுருவின் மகள் விருதாம்பிகை பேட்டி. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 16% அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு குற்றச்சாட்டு. சொல்லுது ரேப் கேசஸ் 2023-24 இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 16% ரேப் கேசஸ் அதிகரிக்காயிருக்கு. செக்ஷுவல் அசால்ட் மாலஸ்டேஷன் கேசஸ்
109% it has gone up. பாக்ஸோ கேசஸ் 2021ல் 4469 இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 இருக்கு. இது 2024 வரைக்கும். 25 ஃபுல்லா எடுக்கல, 26 பாதி வருஷம் முடிஞ்சிருக்கு, இதுவும் எடுக்கல. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவ்ளோ நடக்கும்போது இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு சொன்னா என்ன அர்த்தம்? பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தரப்பில் மீண்டும் முறையீடு. மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்பட்டதால் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என ராமதாஸ் கோரிக்கையை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை தவிர வேறு எந்த பிரச்சினைகளும் இல்லையா? உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் காட்டம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து வழக்கு தொடுத்த சமூக ஆர்வலருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவு. இனிமேல் வைப்புத் தொகையாக 10 லட்சம் கோவிலுக்கு கட்டினால்தான் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் கிடுக்குப்பிடி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பிரபல நகைக்கடை மற்றும் அதன் உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. அரசியல் கட்சிகளுக்கு பணம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. தேர்தல் பரப்புரையில் மயங்கி விழுந்த திருவிடைமருதூர் அதிமுக வேட்பாளரை மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த திமுக வேட்பாளர் கோவி செழியன். கோவை மண்டலத்தில் சூறாவளி பிரச்சாரம் செய்யும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்த உற்சாகம். அதிமுக வேட்பாளருடன் வாக்கு சேகரிக்க யார் செல்வது என்பது தொடர்பாக பாமக நிர்வாகிகள் இடையே தகராறு. போலீசார் முன்பே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சி வைரல். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராஜா வினோதமான முறையில் வாக்கு சேகரிப்பு. கடலை தோட்டத்தில் அறுவடை செய்து விவசாயிகளிடம் ஓட்டு கேட்டார். மூன்று ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருத்தணி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் போராட்டம். பழைய பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வராததால் வியாபாரம் பாதிப்படைந்ததாக குற்றச்சாட்டு. அதிகாரியும் ஒரு 4 நாளைக்கு பைய தூக்கினு இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் அந்த டைம்ல போக சொல்லு. அப்ப அவனுக்கு வந்து தெரியும் பொதுமக்களுக்காக அரசு அதிகாரி செயல்படுறானா, அரசு அதிகாரிக்காக பொதுமக்கள் போனோமா? உனக்கு ஒரு டிரைவரே, உனக்கு ஒரு வண்டி, நீ போற நடந்து போ. புது ஒரு நாளைக்கு நடந்து வா. நிச்சயமா வந்து ஒரு நாளைக்கு உள்ள வர ட்ரெயின் தான் போட்டுருக்க. இது கூட இன்னும் அதிகமா இருக்குது ட்ரெயினுக்கு ஒரு நாளைக்கு. யாருங்க பதில் சொல்ல முடியும்? புது பஸ் ஸ்டாண்ட் வேணும் சொல்லு. பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்க நின்னு போட்டோம். எல்லாரும் மேல கடை போட்டுவோம். திருத்தணி ஃபுல்லா கடை போட்டுவோம். ஒரே கடை இருக்கா திருத்தல. தண்ணி கூட குடிக்க முடியாது யாருமே. சத்தியமா செய்வாங்க. மொத்தம் செய்வாங்க. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. மதியம் 3 மணி நிலவரப்படி 72.70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல்.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி மையத்திற்கு தனது ராசியான RX 100 பைக்கில் வந்து வாக்களித்த முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரி பெருமாள் கோயில் தெரு வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை ஆற்றிய பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மீண்டும் NDA ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை. ஓட்டரெல்லாம் விழிப்போடு இருக்கிறார்கள். அதே மாதிரி வயதான முதியவர்கள் கூட தேர்தலிலே இந்த அளவு வாக்களிப்பதற்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பான இது. இப்போ நல்ல அவேர்னஸ் வந்துக்குது. தேசத்தின் மீது இருக்கிற பற்று வந்திருக்கிறது. தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. அனைவரும் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தேர்தல் திருவிழாவாக இருக்கிறது. மிகவும் தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கூட வந்திருக்காங்க. இது பாராட்ட வேண்டும். புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதர் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார். வாக்குச்சாவடியின் வெளியே வாக்காளர்களை சந்தித்து தவறாமல் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு அறிவுறுத்தல். புதுச்சேரி நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் திருநள்ளாறு பாஜக வேட்பாளர் GNS ராஜசேகரன் வாக்களிப்பு. குடும்பத்தினருடன் வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையம் ஒன்றில் வாக்களிக்கும் விவிபேட் இயந்திரத்தில் இருந்து புகை கிளம்பியதால் பரபரப்பு. 10 நிமிடம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்ட நிலையில் பேட்டரி மாற்றிய பின்பு மீண்டும் வாக்குப்பதிவு தொடக்கம். கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 62.71% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். கேரளம் மாநிலம் கண்ணூர் தொகுதி வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார் முதலமைச்சர் பினராயி விஜயன். அம்பலப்புழா தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், திருவனந்தபுரத்தில் கேரளம் மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வாக்குப்பதிவு. கேரளம் மாநில சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் ஆர்வமுடன் தங்கள் கடமையை நிறைவேற்றும் வாக்காளர்கள். நடிகர்கள் மோகன்லால், பிருத்திவிராஜ் சுகுமாரன், நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி, மம்முட்டி ஆகியோர் வாக்குப்பதிவு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் மழையையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்த மக்கள். காலை முதலே லேசான சாரல் மழை பெய்து வரும் நிலையில் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 75.91% வாக்குகள் பதிவு. பாஜக காங்கிரஸ் இடையே தீவிர போட்டி நிலவி வரும் நிலையில் ஆர்வமுடன் வாக்குகளை பதிவு செய்து வரும் மக்கள். நாட்டின் கூட்டாட்சி அமைப்பை சீர்குலைக்கிறது பாஜக. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மம்தா தலைமையிலான TMC ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. குற்றவாளிகளுக்கு மம்தா அரசு ஆதரவளிப்பதால் ஆசிட் வீச்சு உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம். आरजी कार जैसी विभत्स घटनाएं, संदेश खली के खौफनाक मंजर, TMC ही हमेशा खुलकर बलात्कार. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் அருகே இரவு நேரத்தில் சிங்க முகமூடியுடன் மளிகை கடைக்குள் புகுந்த கொள்ளையன். திடீரென உரிமையாளர் கடைக்குள் சென்றதால் திருடிய காசுகளை கீழே சிதறவிட்டு தப்பியோட்டம். பதற்றமான ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்த 8வது இந்திய கப்பல்
கிரீன் ஆஷா 15,000 டன் சமையல் எரிவாயுடன் மும்பை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.